அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு கிராமத்துல பட்டா கேட்டு இயக்கம் நடத்தினால் காவல்துறை வழக்கு போடுது. தெருமுனை கூட்டம் நடத்தினால் காவல்துறை வழக்கு போடுது. போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பேரணின்னு எதை முன்னெடுத்தாலும் காவல்துறை வழக்கு போடுது. காவல்துறை கட்டுப்பாட்டிலேயே இல்லை. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நான் ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். தமிழகத்துல அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறீர்களா அப்படின்ற அடுக்கடுக்கான விமர்சன கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதனை முன்வைத்தது அதிமுகவோ பாஜகவோ தமிழகத்துல எதிர்கட்சிகளோ இல்ல. திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் மாநில மாநாட்டுல இந்த விமர்சனங்களையும் இந்த கேள்விகளையும் முதலமைச்சருக்கு முன்வைக்கிறார். பிஜேபி RSS எதிர்க்க திமுகவோடு எந்த தயக்கமும் இல்லாமல் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். ஆனா விவசாயிகள், உழைக்கும் மக்கள், அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது, தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத போது அதற்கான உரிமைகளை மீட்டெடுக்க நாங்களே போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். மார்க்சிஸ்டினுடைய மாநில மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் பேசியது ரொம்ப அழுத்தமான ஒரு கண்டென்ட், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் கேட்கும்போது திடீரென்று எதற்காக இந்த நெருடல் கே. பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அப்படின்னு புரியல. ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசினுடைய பல்வேறு திட்டங்களை புகழ்ந்துரைத்தவர் தான், இந்த அரசனை புகழ்ந்துரைத்தவர் தான் அவர். அவருடைய தேவை என்ன, அவருடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டு அதற்கான பரிகாரம் செய்யப்படும் என்றெல்லாம் அமைச்சர் சேகர் பாபுவும் தெரிவித்திருந்தார். இப்போ இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில், இந்த பேச்சுகளின் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. கே. பாலகிருஷ்ணனுக்கு என்ன நெருடல், சேகர் பாபு, திமுக கூட்டணிக்குள் என்ன நடக்கிறது அப்படின்றது இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு. விருந்தினர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். முதல்ல வழக்கறிஞர் திரு சி. அக்னீஸ்வரன் அவர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் மற்றும் திரு ரமேஷ் சேதுராமன், பத்திரிகையாளர் திரு பீர் முகமது இன்னும் சற்று நேரத்தில் நம்ம கூட இணைகிறார். அவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திரு அக்னீஸ்வரன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போ நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? அது மூலமா என்ன புரிஞ்சுக்கிறீங்க அவர் பேசினதை வச்சு? அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 3 நிலையான அவசர நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேசிய அவசர நிலை, இன்னொன்று மாநில அவசர நிலை, இன்னொன்று நிதி அவசர நிலை. அப்போ இதில் அரசாங்கங்கள், மாநில அல்லது மத்திய அரசாங்கங்கள் சொன்னால் அது பிரகடனம். ஆனால் இங்கே அறிவிக்காத ஒரு பிரகடனப்படுத்தாத ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்லுகிறார், திரு ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன நெருடல் என்று கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே நெருடலாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஐயா முத்தரசன் ஐயா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன சொல்லுகிறார், தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மாநில முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா என்று கேட்கிறார். அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் டாஸ்மார்க் இது பண்ணி மதுபானத்தில் மாநாடு நடத்துறாங்க. ஆகவே இவைகள் எல்லாமே இந்த ஆட்சியே நெருடலாகத்தான் இருக்கிறது என்பதற்கு சான்றா பார்க்கிறேன். ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்று பார்க்கிற போது இந்த நாட்டிற்கு காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் 1957 கேரளாவில் EMS நம்பூதிரி பார்த்த அரசாங்கம் வந்தது. அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை, எல்லாம் ஒரே இந்திய கம்யூனிஸ்ட் தான். 1964 தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உருவாக்கப்படுகிறது. அப்ப அந்த அரசாங்கத்தில் கல்வி, சட்டம், விவசாயம் இதற்கு அமைச்சராக இருந்தவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஐயா VR கிருஷ்ணய்யர். அவர் என்ன சொல்றார்னா, போராட்டம் என்று நடத்த வந்தால் எந்த காவல்துறையும் அவர்களை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் அல்லாத முதல் அரசாங்கம் கேரளாவில் 57 வந்தபோது சட்டத்துறை அமைச்சராக இருந்த அவர் சொன்னதுதான் இன்னும் வரைக்கும் கேரளாவில்
பொது விதி முறையாக காவல்துறை பின்பற்றப்படுகிறது. திரு அக்னீஸ்வரன், இப்போ ஒரு ஆளும் அரசாங்கம், அந்த அரசாங்கம் ஏதேனும் தவறுகள் செய்கிறார்கள், இல்ல மக்களுக்கு அது சரியாக படாது அப்படின்ற அடிப்படையில எதிர்க்கட்சிகள் அதனை சுட்டிக்காட்டுவதற்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்களே அதனை சுட்டிக்காட்டுவோம் அப்படின்றதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அவர்கள் கிட்ட இது குறித்து கேட்கும் போதெல்லாம் அதான் கூட்டணி ஜனநாயகம், கூட்டணிக்குள்ள இருக்கிற அழகே அதுதான். எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கு முன்னாடி நாங்கள் அந்த குறைகளை எடுத்து சொல்வோம், அதுதானே ஒரு கூட்டணிக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப சாதாரணமா ஒரு சாப்பாடு வடிக்கிற போது கூட, சோறு வடிக்கிற போது கூட ரொம்ப விட்டுருச்சுன்னா குழஞ்சு போயிடும். அது மாதிரி தான் முதல்ல 3 ஆண்டு காலம் கூட்டணி கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு வார்த்தைகள் ஒண்ணு சொன்னாங்கல்ல, நாங்க குறிப்பா வழி சொற்றமா ஏதோ ஒரு குற்றம் சொல்றோமா, ஏதோ ஒண்ணு வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க, தோழமை சுட்டல். சார், சரியான வார்த்தை தோழமை சுட்டல் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தோழமை சுட்டல் முத்தி போய் அதிகமாகி இன்றைக்கு அவசர நிலை என்று வந்திருக்கிறதுனால் ஒரு சாதம் சரியான பக்குவத்தில் வடிக்காத காரணத்தினால் அது குழஞ்சு போயிடும். ஆக தோழமை சுட்டல் இன்னைக்கு ப்ரமோஷன் ஆகி அவசர நிலை வரைக்கும் வந்திருக்குது. அப்படிதான் நான் பாக்குறேன். சேகர் பாபு சொல்லும் போதும் கூட இது வரைக்கும் தமிழகத்துல திமுக ஆட்சியில அவ்வளவு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம். ஆனா பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுற மாதிரி, அவங்களுக்கு எந்த இடையூறு ஏற்படாத மாதிரி தான் அதனை நடத்த முடியும். நாங்க எவ்வளவோ போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோமே அப்படின்னு அவருக்கான விளக்கமும் அவர் கொடுக்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர், சிஎம்டிஏ அவருடைய துறைதான் இருக்கிறது. எத்தனை போராட்டங்கள் அதிமுக ஆட்சியில் 30,000 போராட்டங்களுக்கு மேலாக அதிமுக அரசாங்கம், அன்றைய மறைந்து போன அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களும், மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கல்ல. இந்த 3.5 ஆண்டுகளில் நீங்க எத்தனை போராட்டத்தை நீங்க இது பண்ணிருக்கீங்க சொல்லி வெளியிட முடியுமா? ஏனென்றால் நீங்க போராட்டம் என்று சொல்லுவது எதையுமே போராட விடாம பாத்துக்கிறது தானே உங்க அரசாங்கமாக இருக்கிறது. நீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்துங்க, இதுவரைக்கும் தெரியல. ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி வருகிறது, அந்த 2வது நபர் எந்த ஊரை சார்ந்தவர், திருப்பூர ஏதோ ஒரு ஊர் சொல்றாங்க, அந்த ஊரை சார்ந்தவர் என்று அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விசாரணை வளையத்திலிருந்து இன்னைக்கு தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. பரந்தூர் ஏகனாபுரம் விமான நிலைய அனுமதி ஆகட்டும், அப்புறம் அந்த டங்ஸ்டன் சுரங்கமாகட்டும், சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டமாகட்டும், பெருமளவுல நடைபெற்ற நிறைய போராட்டங்களுக்கு அனுமதி அளிச்சு நம்ம அதை பார்த்துட்டு தானே இருந்தோம். நெறியாளர் சகோதரி, நீங்க ஈஸியா அப்படியே ஒரு பிரச்சனை ஈஸியா மூடி அப்படியே கவர் பண்ணு மேலாப்புல ஒண்ணு எனக்கு என்ன அவசியம் இருக்கு, எடுத்துக்காட்டு சொல்லுங்க. மக்கள் அப்படி பார்வைக்கு போக கூடாது. காரணம், டங்ஸ்டன் சுரங்கம் ஏலத்தை நாங்களே எடுக்கிறோம் சொல்லி மாநில அரசாங்கம் 4 கடிதங்கள் எழுதுச்சுல, அதுல முக்கியமான கடிதம் ஏலத்தை மாநில அரசு எடுத்துக்கிறோம் சொல்லிச்சுல, குத்தகைக்கு தானே இது பண்ண முடியும். 2023 திருத்தம் வந்த போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணீங்க? ஒண்ணு. அதே மாதிரி இங்க பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், அதே மாதிரி 8 வழி சாலையா இருக்கட்டும், விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல போட்டது இந்த திமுக அரசாங்கம் தானே. சரி, என்ன நீங்க சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் என்ன ஏதாவது நெருடல் அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? சரி, ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கங்க, சிஐடியு இல்ல, நம்ம போராட்டங்கள் நம்ம தனிச்சதை பேச வேண்டாம். நேத்து பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசினதுல இருந்து உங்களால என்ன புரிஞ்சு, என்ன டேக்அவேயா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இல்ல, அதாவது நாம ரொம்ப இந்த அரசாங்கத்தை நாம ரொம்ப புகழ் பாடுறோமோ, இது தவறா போகுதோ, இந்த மாணவி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனைக்கு பிறகு இந்த அரசாங்கத்தின் மீது கூட்டணி கட்சிகளே, ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம ரொம்ப அவங்களுக்கு முட்டு கொடுத்தோம்னால் நம்ம பேரும் கெட்டு போயிருமோ, நம்ம வாக்கு சதவீதம் 1% தான், ஒருவேளை இதுவும் குறைஞ்சு போயிருச்சுன்னா தன்னை சுத்திகரிப்பு செய்கிறார்கள் கூட்டணி கட்சி. அப்படிதான் நான் பாக்குறேன். திரு ராஜகம்பீரன், இப்போ திமுகவுக்கு மக்கள் ஆதரவை இழந்து பிஜேபி RSS வீழ்த்த நினைச்சா அது முடியாது அப்படின்னு திமுகவுக்கு ஒரு அறிவுரை சொல்வது போல கே பாலகிருஷ்ணன் பேசுறாரு. ஆனா அவர் வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது, நீங்க உங்களோட சேர்ந்து பிஜேபி RSS வீழ்த்துவதில் நாங்க துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்றதை தாண்டி அவர் வைத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கனமானது, விமர்சனங்களும் ரொம்ப கனமானது. அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கறது, அதுக்கப்புறம் ஆட்சிங்கிறது வேற, திமுக ஆட்சியில கூட்டணி ஆட்சியில நாங்க இல்ல, எதிர்கட்சியாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பேசுறதாகட்டும், அது ரொம்ப கடுமையான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அவர். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் இந்த நேரத்தில் அவர் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாநில மாநாடு நடக்கிறது. அங்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் குறித்த ஒரு விவாதத்தை அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறார். கடந்த காலங்களிலே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பிரச்சனை பல கட்டமாக நடந்தது.
அதே போல இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கான போராட்டம் என்பது மிக மிக நீண்ட காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு தீர்வே இல்லை. அதற்கு மாநில அரசு போதிய நிதி ஆதாரம் இல்லை, எங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதியை தருவோம்லாம் சொல்றாங்க என்று பல நிதி ஆதாரங்களை சுட்டிக்காட்டி அவங்களை நியமிப்பது குறித்த ஒரு காலதாமதத்தை செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கிறவங்க தொழிலாளர் போராட்டமாக இருக்கட்டும் அல்லது இது மாதிரியான ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இந்த போராட்ட களத்துல தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு வெகுஜன அமைப்பு என்று வெளியில சொல்லிக் கொண்டாலும் அடிப்படை என்பது அவர்களுக்கு போராட்டம் தான். அந்த போராட்டத்தை அவங்களுடைய கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கான பேரணிக்கே கூட கடைசி நேரம் வரைக்கும் அவர்களுக்கு அலக்களிக்கப்பட்டதாகவும் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி குறித்து பேசுகிற போது மேடை பேச்சுல எப்பொழுதுமே ஒரு எமோஷனலா பேசுவாங்க. பெரிய அளவுல மக்கள் திரள் கூடுகிற போது, ஒரு மாநில மாநாடு வரைக்கும் பேசுகிற போது அது என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா என்பதை ஒரு எமோஷனல் டாக்கா நான் பார்க்கிறேன். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க இந்தியா அரசியலா பார்க்க கூடாது. அரசியலா இல்லங்க, அதாவது இரண்டு விஷயம் இருக்கு. அதாவது பூனை தன் குட்டியை கவ்வுவதற்கும் எலியை கவ்வுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இரண்டுமே விமர்சனம் தான். இரண்டுமே விமர்சனம் தான். இது நட்பு முரணா பகை முரணா என்று பார்க்க வேண்டி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தோழமை சுட்டல்னு நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் திரும்ப சொல்றேன். இது ஒரு நட்பு முரண் சார்ந்த ஒரு விமர்சனம் தான். அதை கொஞ்சம் கடுமையாக முன்வைத்திருக்கிறார்கள் என்பதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது. எனக்கு இல்ல, அங்க என்னதான் கேள்வி வருது அப்படின்னா, திராவிட மாடல்ல இருந்துகிட்டு இந்தியாவுக்கு தேவையானது இடதுசாரி மாடல் அப்படின்னு பேசுறாரு. இதுவுமே அவர் இந்த பூனை தன்னுடைய குட்டியை கவ்வியது போல அப்படின்னு நீங்க சொல்வீங்களா எனக்கு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள், அது அவர்களது உரிமை. ஆனால் தமிழக மக்களுக்கு மாற்று மாடல் தேவை என்றால் அது இடதுசாரி மாடல் அப்படிங்கிற, அதாவது இந்தியாவுக்கே தேவையானது திராவிட மாடல்னு இங்க திமுக அரசு அதை ப்ரொபகேட் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழகத்துக்கு இப்போ ஒரு மாற்று மாடல் தேவையா அப்படின்னு அது வேற, அது ஒரு தனி கேள்வி. அந்த மாற்று மாடல் இடதுசாரி மாடல் அப்படின்லாம் ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது அது ஒரு எமோஷன்ல பேசினது அப்படின்றது எப்படி நம்ம இல்ல, திராவிட மாடல் என்பது, திராவிட இயக்கம் என்பது ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு சமத்துவத்திற்கான ஒரு கோட்பாடு அது. ஆனால் இடதுசாரி மாடல் என்பது உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று உலகம் முழுமைக்குமான ஒரு தத்துவம். அது மார்க்சியம் என்பது, பொது உடைமை தத்துவம் என்பது ஒரு மாநில எல்லைக்குள்ளோ ஒரு தேசிய எல்லைக்குள்ளோ கூட வைக்க முடியாத அளவுக்கு ஒரு உலகமயமாக்கப்பட்ட ஒரு பெரிய கருத்து அது. அந்த கருத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி திராவிட மாடலை விடவும் நாங்கள் இடதுசாரி மாடல் உயர்வானது என்று அவர்கள் கட்சி மாநாட்டில் அதைத்தான் அவங்க பேசுவாங்க. இது எப்படி நம்ம முரண்பாட்டுக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள முடியும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கட்சிகளுக்குமே அடிப்படைங்கிறது எங்க இருந்து புறப்படுகிறதுனா இடதுசாரி தத்துவங்கள்ல இருந்து தான் புறப்படுது. இன்றைக்கு இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்கிற அந்த இரண்டு தளத்தில் வைத்துதான் எல்லா அரசியலையும் பார்க்கப்படுகிறது. அப்ப நாங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முற்போக்கு சிந்தனைகளுக்குமான முன்னோடிகளாக நாங்கள் திகழ்கிற காரணத்தினால எங்களுடைய இடதுசாரி மாடல் தான் உங்களுடைய திராவிட மாடலை விட சிறந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு உள்குத்தாகவோ முரண்பாடாகவோ அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அவங்க கட்சி மாநாடு, அவங்க கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நம்மளுடைய தத்துவம் தான் சிறந்தது, நம்மளுடைய தலைமை தான் சிறந்தது, நம்மளுடைய போராட்டத்தை யாராலும் ஒடுக்க முடியாது என்றுதான் அவங்க அந்த கட்சி மாநாட்டில் பேச முடியும். நான் இதை இப்படி கேட்கிறேன், திரு சேகர் பாபு அவர்கள்கிட்ட கேட்கும்போது இவ்வளவு காலமாக புகழ்ந்துரைத்துக் கொண்டிருந்தார் திமுக ஆட்சி, இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் வரைக்கும், அதே போல உரிமை தொகை ஆகட்டும், இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு அவர் ஆதரவு கொடுத்திருக்கிறார், அதை புகழ்ந்துரைத்திருக்கிறார். இப்போ இந்த தருணத்துல அவருக்கு என்ன நெருடல் அப்படின்னு தெரியல. அப்ப நெருடல் ஏதாவது வந்துருச்சா? இல்ல, இதை நெருடல் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆதங்கம் என்று வேணால் அதை எடுத்துக்கொள்ளலாம். நெருடல் என்று சொல்லுகிறது அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு பிளவு அரசியலுக்கான ஒரு முன்னேற்பாட்டான வார்த்தையாக அதை பயன்படுத்த இயலாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கூட்டணியில தான் இருக்கோம், அதற்காக நாங்கள் கோரிக்கை வைக்காமல் இருக்க முடியாது, அதற்காக நாங்கள் தொழிலாளர்களுக்கு இப்போ கடந்த காலங்களில் 8 மணி நேர வேலை என்பதை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக கூடுதல் நேரமாக ஒதுக்க போற போது ஒரு கடுமையான ஒரு எதிர்கருத்தை உருவாக்குனாங்க இல்லையா? அப்ப அது போன்ற போராட்டங்களில் நாங்கள் கூட்டணி கட்சி என்பதற்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒரு இடதுசாரி மேடைகள்ல அவர்களுக்கான கருத்தாக அவங்க முன்வைக்கிறாங்களே தவிர இது ஒரு கூட்டணி விரிசலுக்கானதாகவோ அல்லது பிளவுக்கானதாகவோ பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க, பாஜக ஆளக்கூடாது, இந்த மண்ணிலே ஆளக்கூடாது, இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு கூடிய இன்னொரு கருத்தை தான் முன்வைக்கிறாரே தவிர நீங்கள் அதை கைவிட்டு விட்டு ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்தால்தான்
நம்ம அது ஒரு வேறு மாற்று சிந்தனைக்கு அவங்க போறாங்க. அங்கதான் மீண்டும் மீண்டும் என்ன அது கேள்வி வருதுன்னா, அந்த விமர்சனத்தை கூட்டணி கட்சியாக வைப்பது, கூட்டணி ஜனநாயகம், தோழமை சுட்டல், அது எல்லாம் இருந்தாலும் அதற்குன்னு ஒரு அளவீடு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு த்ரெஷோல்டு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஜனநாயக உரிமையை பறிக்கும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் இது எவ்வளவு அழுத்தமா சென்று சேரும் அப்படின்றத பாலகிருஷ்ணன் உணர்ந்திருக்கு. இல்ல, அதாவது இப்ப விசிகா எங்களால் கொடியேற்ற முடியவில்லை, எங்களுக்கு நிர்வாக ரீதியாக அதிகாரிகள் மட்டத்தில் பெரிய அழுத்தம் தருகிறார்கள் என்று அவங்க ஒரு கருத்தை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு போராட்ட களங்களுக்கு எங்களுக்கு பட்டா நிலம் வழங்குவதற்காக வேண்டி நாங்கள் போராடினால் கூட எங்கள் மீது போலீசார் வழக்கு போடுறாங்க. அப்ப நாங்கள் போராடாமல் இருக்க முடியுமா? அதான் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்கிறாரு. அப்ப கூட்டணியில் இருப்பதனாலேயே கோரிக்கையை வைக்க கூடாது, போராடக்கூடாது, அந்த கட்சியை 100% கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இன்னொரு கூட்டணி கட்சிக்கு இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாமே தவிர இது முரண்பாடுதான். ஆனால் இந்த முரண்பாடு என்பது ஒரு பகை முரணாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் தோழமை சுட்டலோடு தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதனால கூட்டணியில இது விரிசலை ஏற்படுத்தாது. ரமேஷ் ரொம்ப 4-5 வாட்டி சிரிச்சிட்டாரு. அவருக்கு என்ன வாட் இஸ் சோ ஃபன்னி திரு ரமேஷ்? ஒண்ணு இல்ல, ஐ கம் டு தி क्वेश्चन. இல்ல, ஜோக்ஸ் அபார்ட், ஐ கம் டு தி क्वेश्चन. இது ஒரு தோழமை சுட்டலாக நீங்க பார்க்கணும். கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனநாயகம் தான் அது. அவங்க கட்சியினுடைய மாநாட்டுல பேசும்போது எமோஷனா அவங்களுடைய தொண்டர்களை எம்பவர் பண்றதுக்காக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். மற்றபடி கூட்டணியிலையோ இல்ல இது முரண்னு சொல்றதோ பகைன்னு சொல்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற. சரி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் போவோம். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதிமுக, நீங்க திமுகவை அப்படி எடுத்துருங்க அந்த சீன்ல இருந்து, அந்த இடத்துல அதிமுகன்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கூட்டணி கட்சிகள் அதே இடத்துல நீங்க கம்யூனிஸ்ட் எடுத்துருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை எடுத்துருங்க, இந்த அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், இவங்க இல்ல ஒரு நிமிஷம் நான் முழுசா சொன்னதான் உங்களுக்கு புரியும். இதை எடுத்துட்டு இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பாரதி ராஜா மாதிரி பிக்ஸ் பண்றாரு. ஆமா சார், நீங்க அப்பதான் புரியும் உங்களுக்கு. நான் உங்களோட என்ன விஷயம், உங்களோட ஆதங்கத்தை நான் சொல்லணும்ல. இப்படி சொல்லியிருந்தா நம்ம எந்த மாதிரி விவாதத்துல பங்கு பெற்றிருக்கோம் அக்னீஸ்வரன் தலைவர் சகோதரர் அவர்கள் சொல்லுவாரு. என்னன்னா, அதிமுக கூட்டணியில் பிளவு, அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் முற்றுகிறது மோதல், இந்த மாதிரி பேசியிருப்போம். கரெக்டா இல்லையா? இப்போ புரிஞ்சுதான் எதுக்கு சொன்ன இந்த எக்ஸாம்பிள்? அந்த மாதிரி தான். இதுல இன்னொரு விஷயம், நிச்சயமா கம்யூனிஸ்டுகள் மேல எனக்கு பொதுவா மரியாதை உண்டு. அதிமுக அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல இங்க எப்படி சொல்லுதா, தோழமை சுட்டுதல். எது கேட்டாலும் இங்க நம்ம சொல்ல வேண்டியது எப்படின்னா, போராட்டமே நடந்தாலும் பூசி மொழுகுவது என்னன்னா தோழமை சுட்டுதல். அதிமுக ஆளுங்க கிட்ட கேட்டிருந்தோம் அப்படின்னா, அதிமுக பிரமுகர்கள்ட்ட கேட்கும்போது இது கூட்டணிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிதாக ஊதி பெரிதாகப்பட்டதுங்கிறது தான் கேள்வி. அடுத்தது, இதுல கம்யூனிஸ்டுகள் பொதுவா இதெல்லாம் பண்றாங்க, ரைட். ஆனா இவங்க உழைப்பாளர்கள், அதுவும் குறிப்பா லேபரர்ஸ், இவங்களுக்காக நாங்களும் போராடுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னு சொல்றதே என்ன பொறுத்தவரை சொன்ன உலகளாவிய அப்படின்னு, இதுல ஒரு இரட்டை நிலைப்பாடுங்கிறது எப்பவுமே இருக்குங்கிறது பார்க்கலாம். இது எப்படின்னா, இவங்க பதவியில இல்லாதப்போ ஏழைகளுக்காக பேசுவாங்க, பதவியில இருக்கும் போது எக்ஸாக்டா ஆப்போசிட்டா பண்ணுவாங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்றேன். இது பாஜக பத்தி சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் சார் நீங்க இவ்வளவு பேசும்போது அமைதியா கேட்டேன், பொறுமையா கேட்டேன். ஒரு நிமிஷம். ஆளுங்கட்சியோட இருக்கிறதுக்கும் ஆளும் கட்சியில இப்ப என்னன்னா லேட்டஸ்ட் எல்லா இதுலயும் எழுந்திருக்கிறது என்னன்னா, ஆட்சியில் பங்கு. அதே மாதிரி நம்ம மத்தியில என்ன சொல்லுவாங்க, எது கேட்டாலும் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், எங்களுடைய சுய சுயமரியாதை எல்லாம் பேசுவாங்க. ஆனா இங்க வாய மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு. இவங்களுக்கு அடிப்படை உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. ஜனநாயக உரிமைகளை எங்களுக்கு விமர்சிக்க முடியுமா? எதிர்கட்சிகள் கூட இப்படி விமர்சிச்சது இல்ல. ஆளுங்கட்சி அவங்கள தான் விமர்சிக்கிறாங்க. அதான கூட்டணி ஜனநாயகம். நான் எப்படி பார்க்கறேன்னா, எலெக்ஷன் வருது. இல்ல 2025ல இருக்கும். கரெக்ட், நான் சொல்றேன். 2025க்கு வந்துட்டோம். 2026 வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன்ல நீங்க நெகோசியேஷன் பண்ணணும். எவ்வளவுலாம் இருக்கு, எல்லா கட்சியும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அது அதுக்கப்புறம் செட்டில் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த கட்டத்துல பார்க்கணும். அதனோட தொடக்க புள்ளின்னு தான் நான் பார்க்கறேன். 2026க்கு காய் நகர்த்துறாங்கன்னு சொல்றீங்க. அப்படியே அது ஒரு ஆரம்ப புள்ளின்னு நான் பார்க்கறேன். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம், இப்போ ரொம்ப கோவப்பட்டாங்களே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால், அங்க சிங்கூர்ல டாடா ஏன் வெளியில போனாங்கன்றதுல ஆரம்பிச்சு
கேரளால பல தலைவர்கள் என்னன்னாக்க தொடர்ந்து இந்த தொழிற்சாலைகள் மற்ற விஷயங்கள் இந்த தொழிற்சங்கங்கள் கம்யூனிஸ்டுகளை சார்ந்த தொழிற்சங்கங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், அதனால பல பின்விளைவுகள் எந்த மாதிரி இருந்ததுன்னு பல கடந்த காலங்களில் எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க. இரட்டை நிலைப்பாடா நம்ம இன்னைக்கு பேசல. இல்ல அதுவும் ரொம்ப முக்கியம் இல்ல, அதுவும் ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா இது என்னன்னா எல்லாமே ஒரு பக்கம் கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியது, நாங்க எல்லாம் ஒத்து இருக்கோம் சொல்றாங்க, திராவிட மாடல்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு மாற்று கம்யூனிஸ்ட்னு சொல்றாங்கன்னா ஒண்ணு அதை சார்ந்ததுன்னு ஒத்துக்கணும், இல்ல நாங்க கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்னு ஒத்துக்கணும். அது இல்லாம இதுக்கு மாற்று அது அப்படின்னு சொன்னாலே என்னன்னா அங்க ஒரு முரண் தெரியுது அப்படிங்கறத நீங்க தெளிவா திரு பீர் முகமது, கூட்டணி கட்சியே திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி அவங்களுடைய மாநில மாநாட்டுல பேசுறாங்க, கடுமையான ஒரு சில கேள்விகளை தான் முதலமைச்சரை நோக்கி முன்னெடுப்புறாங்க. கூட்டணி கட்சியே இப்படி நெருக்கடி தருவது போல பேசுறது, விமர்சிக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் அதை நெருக்கடியாக பார்க்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், முழுக்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உரையாடலை ஒரு மக்களாட்சியின் வரையறைகளுக்கு உட்பட்டு, இந்த கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு தான் அவர் பேசுறாரு. நீங்க அவருடைய பேச்சை முழுமையா கேட்டாலே தெரியும். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அதாவது இந்த வழக்கு போடுகிறீர்களே, திருமுனை கூட்டம் நடத்தினீங்கன்னா அடுத்து என்ன கேட்கிறாரு, நாங்க செந்தொண்டர் அணிவகுப்பு நடத்தணும்னு முதல்ல பெர்மிஷன் கொடுக்கறதா காவல்துறை சொன்னாங்க. இரவுல கூப்பிட்டு தலைவர்களை கூப்பிட்டு இல்ல செந்தொண்டர் அணிவகுப்புக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு காவல்துறை முழுமையாக, ஏனென்றால் காவல்துறை என்பது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தான் அவர் அழுத்தம் திருத்தமாக பாலகிருஷ்ணன் அதில் வைத்திருக்கிறார். இதை தான் நாம் அதில் பார்க்க வேண்டும் அல்லது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேனே தவிர, இது ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்குள் இது ஒரு பெரிய சவாலான ஒரு சம்பவமாக நான் பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் கூட்டணிக்குள்ள தான் அவங்க தான் சொல்ல முடியும், சுட்டி காட்ட முடியும், காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஐயா, காவல்துறை இது போல சில நேரங்களில் அவர்கள் அராஜகமாக நடந்து கொள்கிறார்கள். இங்கதான் கேள்வி வருது, காவல்துறை உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறதையா முதலமைச்சர் அவர்களே, நீங்க அனுமதி ஏன் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னு அப்படி கேட்கிறது, தட் இஸ் டோட்டலி ஃபைன். நீங்க தமிழக முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறீங்களா? காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது. திராவிட மாடல் அதுக்கு தமிழகத்துல ஒரு மாற்று அப்படின்னா அது இடதுசாரி மாடலாக இருக்க வேண்டும். அது போக தொழிலாளர் உரிமையை, விவசாயிகள் உரிமையை பறிக்கும் போது, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கும்போது அதுக்கு நாங்க முன்னின்று போராட்டத்தை நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றல வரைக்கும் தொடுறாரு, அது வரைக்கும் தொட்டு பேசுறாரு. அப்போ அது ரொம்ப ஒரு அழுத்தமான விமர்சனமாகவும் அழுத்தமான கேள்வியாகவும் இருக்கு. கனமானது அவர் பேசினது, நம்ம அதை அப்படி கடந்து போயிட முடியுமான்னு கேட்கிறேன். அதான் அது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம். கூட்டணிக்குள்ளே இருந்து அப்படிப்பட்ட ஒரு குரல் வருவது என்பது ஆக்கப்பூர்வ, ஒரு மக்களாட்சியில் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்பது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமாக நீங்கள் சொன்னது போல காவல்துறை என்பது ஒரு துறை, அது அரசு என்பது ஒரு 54க்கு மேற்பட்ட துறைகள், இப்போது எண்ணிக்கையை பார்த்தால் 60க்கு மேல் கடந்து செல்கிறது துறை என்று பார்த்தால். எனவே ஒரு துறையில் உள்ள ஒரு பிரச்சனையை முதலமைச்சருக்கு சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு மாநாட்டை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டுமே தவிர, இது ஒட்டுமொத்தமாக கூட்டணியில் இது ஒரு பெரிய சலசலப்பை அல்லது ஒரு சங்கடத்தை உண்டாக்கிவிட்டது என்று நாம் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது இல்லை என்பதுதான். சேகர் பாபு அவர்கள் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? அப்போ கோரிக்கைகள், அவருடைய கோரிக்கைகள் என்னன்னு அறிந்து பரிகாரம் செய்யப்படும் அப்படின்ற அளவு சொல்றாரு. ஆனா இப்ப என்ன நெருடல் பாலகிருஷ்ணன் அவர்களுக்குன்னு புரியல. ஏன்னா இவ்வளவு நாட்களாக அரசனுடைய பல்வேறு திட்டங்களையும் புகழ்ந்துரைத்தவர் தான் அவர். இப்ப என்ன நெருடல் அவருக்குன்னு புரியலன்னா நெருடல் வந்துருச்சா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. இல்ல பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய விமர்சனங்களுக்கு இவர் மட்டும் இல்லை, ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில் சொல்லி இருக்கிறார். அதே போல இப்போது சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் பதில். எனவே இது எப்பவுமே கூட்டணியில் ஒரு விமர்சனம் என்று எழும்போது அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்க கடமைப்பட்டதாக அரசாங்கம் இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் இந்த ஒரு அவர் ரொம்ப ஒன்றும் காரசாரமாக எல்லாம் சேகர்பாபு பேசல. நீங்க பாத்தீங்கன்னா சில நாட்கள் முன்னால் வரைக்கும் வாயார புகழ்ந்து கொண்டிருந்தீர்களே, இந்த திராவிட மாடல் அரசு என்பது உங்களுக்கு
அப்போது விமர்சனபூர்வமாக நீங்கள் பார்க்கவில்லை, இன்று ஏன் விமர்சிக்கிறீர்கள்? அதே கேள்விதான் இங்கேயும் வருது. சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நமக்கு சாம்சங் போராட்டம் நடந்தது, பல்வேறு தளங்கள்ல தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம செய்தியில இருக்கோம், நம்ம தொடர்ந்து அது பத்தி பாக்குறோம். விமான நிலைய விரிவாக்க போராட்டம், டங்ஸ்டன் போராட்டம், அப்படி இப்ப சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்துல முன்னின்று நடத்தினது, மார்க்சிஸ்ட் அதனை முன்னின்று நடத்தினது. அப்பவுமே அவங்க கிரிட்டிசிசம் ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனா ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு தன்மையில இருந்தது. இப்போ மாநில மாநாட்டுல கே பாலகிருஷ்ணன் பேசியது போல அது நிச்சயமாக இல்ல. அது ஒரு மடங்குனா இது 10-20 மடங்கு அவர் விமர்சனம். அப்போ சாஃப்ட் கிரிட்டிசிசம் இருந்தது, இப்ப ஏன் அழுத்தமான ஒரு பார்வை? சாம்சங்கிலேயுமே அவங்க கடுமையான விமர்சனங்களை தான் வைத்தார்கள். அப்போது நேரடியாக நம்முடைய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்களே நான் நேரடியாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு என்ன இந்த ஒப்பந்தத்தில், சாம்சங்கோடு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நீங்கள் இப்படிப்பட்ட கோரிக்கையை வைப்பதன் மூலமா, அப்போ கூட சொன்னாங்க கொரியாலேயே அவங்க சங்கம் வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் சங்கம் வைக்க, நம்ம போட்ட ஒப்பந்தம் வேற, கொரியால இருக்கிற ஒப்பந்தம் வேற, வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு ஜியாகிரபிக்கு வெவ்வேறு மாதிரியான ஒப்பந்தங்கள் இருக்கும். அந்த விளக்கம் எல்லாம் அளிக்கப்பட்ட, ஆமா, அதுக்குள்ள நாம போக தேவையில்லை. இருந்தாலும் இது நம்ம ஒரு ஜனநாயக தன்மையில் மக்களாட்சியில ஒரு பெரிய மாண்புள்ள தமிழ்நாடு, ஒரு 100 வருஷ மரபு இருக்கிறது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மக்களாட்சிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. எனவே இந்த உரையாடல்கள் ஆக்கப்பூர்வமான உங்களுடைய பதிலா நான் அதை எடுத்துக்கிறேன். திரு ரமேஷ் அவர்களுடைய விமர்சனத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு தோழமை சுட்டலாவோ ஆக்கப்பூர்வமாவோ பார்க்க முடியாது. 2026 வரப்போகுது. எல்லா கட்சிகளும் அது அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றத தாண்டி எல்லா கட்சிகளும் அந்த 26 நோக்கி தான் போவாங்க. அவங்களுடைய பார்கென் வேற வலிமையை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற இது ஒரு அரசியல் பார்வை இருக்கு, இதுல ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறார். இல்ல நீங்க ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணிக்குள் இருந்தாலும் அவங்க ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ண, இப்போ அவங்களுடைய கான்ஸ்டிட்யூவன்சின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெருவாரியாக வாக்களிக்கக்கூடியவர்கள், எந்த புவியியல் பிரதேசத்தில் அவர்களுக்கு பெருவாரியாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, எந்த மக்கள் பிரிவினர் அவர்களுக்கு கூடுதலாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஓராண்டுகள் அவங்களை நோக்கி பேசுவது என்பது அவர் சொன்னதில் அந்த எலிமெண்ட்டை நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த கான்ஸ்டிட்யூவன்சிக்கு நீங்க பேசி ஆகணும். என்னுடைய தொண்டர்களை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். நம்ம ஏற்கனவே காங்கிரஸ் விமர்சனம் செய்த போது, கார்த்தி சிதம்பரம் விமர்சனம் செய்த போது நான் பேசணும் அல்லவா, அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், நாங்க எந்த இஷ்யூவையும் நாங்கள் விடவில்லை என்கிற அவர்களுடைய கொள்கை ரீதியான அணுகுமுறையில் நாங்கள் எந்த அளவிலும் தடம் புரளவில்லை என்று சொல்வதற்காக அவர்கள் பேசுகிறார். திரு அக்னி, அந்தந்த கட்சியினுடைய மாநில மாநாடு அவங்களுடைய முக்கியமான அக்கேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது, எம்பவர் பண்ண வேண்டியது அவசியம். இது ஆக்கப்பூர்வமான வழிதான் எடுத்துக்கணுமே தவிர கூட்டணியில குழப்பம் என்ன நடக்குது அப்படின்ற அந்த பேச்சுகளுக்கெல்லாம் இடமில்லை அப்படின்றது பீர் முகமது அவர்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க ஆட்சியே நெருடலா இருக்கு அப்படின்னு முதற்கட்டமா பதிவு பண்ணிருந்தீங்க. அவருடைய பதிலுக்கு உங்களுடைய பார்வை? இல்ல அது என்ன தவறு நாங்கள் சரி செய்துகிறோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இங்க இடதுசாரி மாடல், வலதுசாரி மாடல், திராவிட மாடல், இது என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல என்னென்ன மாடல் அப்படியே அது. இங்கு தமிழ்நாட்டிற்கு தேவை தமிழர் மாடல். அதுதான் இந்த தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எது ஆக்கப்பூர்வமானதோ, எது மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய, அதான் அந்த கட்சிக்கு அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியாளராக வரணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, இங்க ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது அவசர நிலை பிரகடனம், இது தோழமை சுட்டலா? ஜெனீவாவில் போய் இன்னும் வரைக்கும் சிஐடி பதிவு செய்யவில்லை. உலகத்திலேயே ஒரு மாநில அரசாங்கத்தை எதிர்த்து எத்தனையோ ஓமாந்தூர் ராமசாமி காலத்திலிருந்து வருகிறது, முதலமைச்சர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனா இன்னும் வரைக்கும் மாநில அரசாங்கத்தை எதிர்த்து ஜெனீவாவில் போய் புகார் கொடுத்திருக்கிறாங்களா? இதெல்லாம் தோழமை சுட்டலாம். அப்ப என்னன்னா, பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலும் ஆட்டுகிற இந்த கூட்டணி கட்சிகள் இப்பொழுதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து விடுவோமோ? இந்த அரசாங்கத்துக்கு நாம் ரொம்ப ஆதரவாக இருக்கிறோமோ? ஏன் போன வாரம் வரைக்கும் நல்லா தானே பேசினாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 2026 திமுக ஆட்சி வரைக்கும் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு அரசியல் கட்சி ஒப்பந்தமா போட்டு திருப்பீர் அவருடைய விமர்சனத்துக்கு நிச்சயமா இல்ல இதெல்லாம் தோழமை சுட்டலா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுகளை முன்வைக்கிறாரு. நம்ம ரொம்ப புகழ்றோமோ இந்த ஆட்சியை அப்படின்னு அவங்க ஓகே இந்த ஆட்சி செய்வது இதெல்லாம் தவறு, நம்ம அதை சுட்டி காட்டணும், இப்ப பொறுப்பு உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, பொறுப்பை எப்போதுமே அவர்கள் உணர்ந்துதான் இருக்கு. எல்லா கட்சியும் தங்களுடைய தொண்டர்களை, தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கு எப்போதுமே ஆன செயல்பாட்டை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள்.
இது திராவிட மாடலா இடதுசாரி மாடலா என்று அவர் கேட்டது என்பது அந்த தனித்தன்மையை நிறுவுவதற்கான ஒரு விஷயம் தான். நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே நீங்க கலைஞராக இருக்கட்டும், இன்னைக்கு இடதுசாரிகள் எங்களுக்கு என்றைக்குமே ஒரு நட்பு சக்திகள் என்பதை தொடர்ச்சியாக முதலமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கருப்பும் சிவப்புங்கிறதுல சிவப்புங்கிறது நீங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க அந்த திராவிட மாடலா இடதுசாரி மாடலாங்கிற ஒரு கேள்வியை கேட்டது அதை தாண்டி நான் வரேன். இப்ப அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அப்படின்னு கேக்குறதெல்லாம் வந்து பிஜேபியை நோக்கி திமுக அரசு முன் வச்ச விமர்சனங்கள்லாம் உண்டு. இப்ப அதை வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சி திமுக நோக்கி வைக்குது அப்படின்னா அதை எப்படி ஆக்கப்பூர்வமானதாகவும் இல்ல அது நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு. ஆமா, அதுல ரொம்ப முக்கியமான விமர்சனம் என்பது தோழர் பாலகிருஷ்ணன் வைத்தது. தமிழிசை அவர்கள் தமிழ்நாட்டில் தாமரை மலரும் என்று சொன்னார், அது நடக்கவில்லை. அதே போல இன்னைக்கும் யாரு வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது அப்படிங்கிற அவர் வந்து விமர்சனம் யார் மேல எல்லாம் வச்சிருக்காரு? பிஜேபி மேல விமர்சனம் வச்சிருக்காரு. கூட்டணி யாரு கூட யாரு? ராமதாஸ் மேல விமர்சனம் வச்சிருக்காரு. ராமதாஸ் பிஎம்கே அவங்களோட பிஜேபியோட கூட்டணி மேல விமர்சனம் வச்சிருக்காரு. அப்படின்னா அவருடைய தனித்த ஒரு நீங்க எப்பவுமே மண்டல மாநாடு இது மாதிரி ஒரு கட்சி மாநாடுன்னு வரும்போது யூ ஆர் டாக்கிங் டு யுவர் கான்ஸ்டியூவன்சி, யூ ஆர் டாக்கிங் டு யுவர் லாயல் கான்ஸ்டியூவன்ஸ். அப்படி பேசும்போது நீங்க அப்படிதான் அந்த கொள்கை முழக்கத்தை தான் நீங்க முன்னால வைப்பீங்க. திராவிட மாடலா இடதுசாரி மாடலான்னு கேட்ட உடனே அவங்க உடனே கூட்டணியை விட்டு வெளியே போறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கோ அதுக்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ சூழலோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். பேசலாம். இது ராஜகம்பீரன் அப்பாஸ். இப்போ இந்த பேச்சுகளின் அடிப்படையில நிச்சயமாக விமர்சகர்கள் மத்தியில எழக்கூடிய கூட்டணிக்குள் குழப்பமா அப்படின்னு அட்லீஸ்ட் எதிர்கட்சிகளாவது அந்த விமர்சனத்தை கண்டிப்பா வைப்பாங்க. இது வந்து தோழமை சுட்டல் ஆக்கப்பூர்வமானது அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் அதை தாண்டி கூட்டணிக்குள்ள என்ன குழப்பமா அப்படின்ற அந்த கேள்வி வரும். ஏன்னா இப்பதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதவ அர்ஜுனா, தாவேகா அந்த விவகாரம் நம்ம அதை பத்தி நிறைய பார்த்திருக்கோம். அது முடிச்சு அது இப்பதான் கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்ப மறுபடியும் பாலகிருஷ்ணன் இப்படி பேசும்போது கூட்டணிக்குள் குழப்பமா அப்படின்ற கேள்வி வராம இருக்காது. இந்த விமர்சனத்தை எப்படி கையாளுவாங்க திமுக? தமிழ்நாட்டு அரசியலிலே ஆளுங்கட்சி மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம், இப்ப ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது, அதிருப்தி வருகிற போதெல்லாம் அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல வழக்கமாக அதிமுக இருக்கும். அல்லது அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா அவர்கள் மீதான அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக இருக்கும். இந்த இருதுருவ அரசியல்ல அதிமுக என்பது அந்த தலைமை சண்டைகளுக்குள்ள போய் சிக்கி அவர்கள் வந்து இன்றைக்கு திமுக எதிர்ப்பு என்கிற விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்தாலும் அந்த திமுக எதிர்ப்பு என்கிற விஷயத்துல அல்லது ஆளுங்கட்சி எதிர்ப்பு என்கிற விஷயத்துல தமிழ்நாட்டு அரசியல் வந்து பரவலாக பல கட்சிகள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அது நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், அல்லது புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், பல பேர் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள்லாம் ஒரு குடையின் கீழ் திமுக எதிர்ப்பை முன்வைக்காம சிதறுண்ட சக்திகளாக இருக்கிறாங்க. அதனால மாற்று கருத்தை எவ்வளவு முன்வைத்தாலும் இன்னொரு கேட்டு ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. அதனால இந்த விமர்சனத்தை திமுக எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா வேறொரு மாற்று பாதையே இல்லையே, இது ஒன்வே டிராபிக் மாதிரி இருக்க. அதனால திமுக மீது அவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை கூட்டணி கட்சியே செய்யறாங்க. கூட்டணி கட்சியே அந்த விமர்சனத்தை வைத்தாலும் திமுக அவர்களை விட்டு தருவதற்கு தயாரா இல்லை. அதுக்கு கடந்த கால உதாரணம் விசிகா முரண்பாடு. விசிகா எவ்வளவு விமர்சனத்தை முன்வைத்த போதும் அவங்க சம்பந்தப்பட்ட விமர்சனத்துக்கு காரணமானவரத்தை நீக்கினாங்களே தவிர விசிகாவை நீக்கல. அதே நிலைப்பாடுதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடருமே தவிர இது கூட்டணிக்குள் பிளவு அப்படிலாம் வரவே வராது. கூட்டணிக்குள் குழப்பம், கூட்டணிக்குள் பிளவு இல்ல ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து அந்த பேச்சுகள் வருது. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் அதை விரும்புகிறதா? திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் வரணும், விரிசல் வரணும், வேற மாற்று அணிகள் அமையணும் அப்படின்னு அதுதான் அவங்களுடைய நோக்கமா? இல்ல அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்களான்னு கேக்குறேன். இல்ல, அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து திமுக கூட்டணிக்குள் விரிசல் வராதா, அவர்களுக்குள் குழப்பம் வராதான்னு அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த திண்ணை எப்ப காலியாகணும் காத்திருக்காங்க. ஆனா திண்ணை காலியாகலையே. அதனால அந்த மாற்று கருத்துங்கிறது ஒரு ஜனநாயக உரையாடல் அப்படிங்கிற எல்லையில் நின்றுமே தவிர ஒரு முரண்பட்ட வெடிப்பாக அது மாறும் அப்படின்னு நான் நம்பல. பிளவு அரசியலுக்கு வாய்ப்பு. திரு அக்னீஸ்வரர், என்ன நெருடல், என்ன பிளவு, என்ன அங்க குழப்பம் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் நடக்காது. அவங்க கூட்டணி அவங்க ரொம்ப இன்டாக்டா இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் தான் அதை விரும்புது. அந்த நெரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. இந்த கூட்டணி பிளவுபடணும் அப்படின்றது எதிர்கட்சியினருடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மே மாதம் 7ஆம் தேதி 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதாவது அரசாங்கம் நடத்துவதை அக்கறையை காட்டிலும் அரசியல் செய்வதில் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறாங்க. அதனால தான் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து
திமுகவிலிருந்து தான் விடுதலை சிறுத்தைக்கு போங்க, அங்க போய் பொது தொகுதி கேளுங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஆதவ அர்ஜுனனை நீக்கிவிட்டு தான் தமிழ்நாட்டினுடைய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் முதலமைச்சர் போய் பார்த்தாரு. ஒருவேளை உங்களை எதிர்த்தா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்களோ, வேற கட்சியா இருந்தாலும் திமுகவில் நீக்கலாம். ஆனா இப்ப அதே மாதிரி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களையும் டெல்லியில சொல்லி நீக்கிடுவாங்களோ. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள உறுதியும் அவர்கள் சித்தாந்தத்தை கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க. அதனாலதான் ஐயா நல்லகண்ணு அவர்கள் 100 ஆண்டு காலமாகியும் அந்த சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தாலும் கொள்கையோடு இருக்கிறார். இவரை விட அதிகமாக முதலமைச்சராக இருந்த கேரளா நாட்டினுடைய அச்சுதானந்தன் 101 வயது, அமெரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜிம்மி கார்ட்டர் இன்னைக்கும் 100 வயது. ஆகவே இவைகள் எல்லாம் அவர்கள் செய்கின்ற அரசியலில் அது காட்டணும். இங்க என்ன சொல்றாங்கன்னா அவசர நிலை பிரகடனம் சொல்றாங்க, நாங்க இடதுசாரி ஆட்சி அமைப்போம், எங்கள் மாடல் தான் பெரிது என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் பரிகாரம் தேடி பரிகாரம் என்னவோ அப்படின்றாங்களே. ஒருவேளை இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறதுனால பரிகாரம் கோயில்ல தேடிக்கிறோங்களோ. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பரிகாரம் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. முதலமைச்சர் இதுவரைக்கும் பேசவே இல்லையே. எனக்கு அந்த கேள்வி மட்டும் கேட்க, இது அவங்களுடைய கொள்கை முழக்கத்தை அவங்க முன்வைக்கிறதுல உறுதியா இருப்பாங்க சிபிஎம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல அண்ணாமலை அவர் கடுமையாக சாடுகிறார். கே பாலகிருஷ்ணன் பேசும்போது பொள்ளாச்சி இஷ்யூ அப்ப எதிர்கட்சி அதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவங்க 2 பேரும் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால பொள்ளாச்சி இஷ்யூ அப்ப அவங்க வாயே திறக்கல அப்படின்றாரு. அதே போல பாமகவையும் அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. இது என்னுடைய கட்சி, நான் வச்சதான் இங்க சட்டம் அப்படின்லாம் நாங்க இங்க பேச மாட்டோம், அந்த மாதிரி கட்சி சிபிஎம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை பிஜேபி விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்கிறாரு, பாமக விமர்சிக்கிறாரு, தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிக்கிறார். அவங்க கொள்கை முழக்கம் தானே, அவங்க அதை கரெக்டா தானே பண்றாங்க அப்படின்னு தானே அதை பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப எத்தனை கட்சி எத்தனை கொள்கைகள் பேசுறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாயிராதா? என்ன செயல்பாடு? உங்கள் ஆட்சியில் நாங்கள் இந்த மாநில உரிமையை நாங்கள் கொண்டு வந்தோம், நீட்டு விளக்கை திமுக கொண்டு வந்தது, 10.5 எடப்பாடி கொண்டு வந்தார், 7.5 கொண்டு வந்தார் என்று ஒன்றை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். திராவிட மாடல் என்பது வெறும் கொள்கை சித்தாந்தத்தை பேசுறது மட்டுமில்ல, என்னத்தை செயல்படுத்தினீங்க, ஏதாவது ஒரு வரிய நீங்க உயர்த்திட்டீங்க, குறைச்சிங்களா? இல்லையே. ஆக என்ன செயல்பாடு? அரசியல் கட்சிகள் நிறைய புதுசா நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு நிறைய காளான்கள் முளைக்கும், ஆனால் அடுத்த நாள் அந்த காளான்கள் காலியாகி போயும் அல்லது கருகி போயிடும். ஏனால் மலைக்கு தான் தாக்கு பிடிக்கும். அது போலத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள், சரி பொள்ளாச்சி விஷயத்தை எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க, சரி பொள்ளாச்சி விஷயம் சிபிஐ போயிருச்சு, அதை பத்தி மாநில கட்சி கூட்டணி கட்சி ஏதாவது பேசுறீங்களா? என்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் திரு அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சி சிபிஐ அந்த வழக்கை விசாரிக்க வைக்கலாமே? ஆக உங்க நோக்கம் என்னன்னா, இங்க ஏப்பா மலைக்கு ஏப்பா மிக்ஸாம் புயல் பெஞ்சால் புயலுக்கு நடவடிக்கை எடுக்கல, 2015 மழை பெஞ்சு அப்ப அதிமுக அரசாங்கம் அப்படி செஞ்சுச்சு, ஏப்பா அண்ணா பல்கலைக்கழகம் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கல, அப்ப பொள்ளாச்சியில் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆக இந்த ஒப்பீடு என்பது மக்கள் விரும்பல, முகம் சுளிக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான அரசியல், விலைவாசி குறைப்பு, மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடியது, இதுக்கு நீங்க செலவழிச்சீங்கன்னா மக்கள் உங்களை வீர வணக்கம் செலுத்துவார்கள். செஞ்சிலுவைக்காரர்கள் சொல்றாங்கல்ல, நாங்கள் சிகப்பும் அது ஒண்ணுதான் அப்படின்னு. ஏன் இன்ன வரைக்கும் பதிஞ்சு கொடுத்துட்டீங்களா? நான் 30 நாள்ல பதிஞ்சு கொடுக்கணும், 40 நாள் ஆயிருச்சு. நீதிமன்றத்துக்கு போனாங்க, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு, அங்கேயும் விடை கிடைக்கல. இப்ப என்ன ஆச்சுன்னா அங்க போயிருக்கிறாங்க, ஜெனீவாவுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தோழமை சுற்றல் எடுத்துட்டீங்கன்னா யாரை ஏமாற்றுவதற்கு இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். திருப்பி அதற்கான பதில் இல்ல. இதுல முக்கியமா அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வாட் அபவுட்ரி, அதாவது இதை சொன்னா அதை சொல்றது அப்படிங்கிறது பாலிடிக்ஸ்ல எவ்ரிடே பினாமினன். அதாவது நீங்க இதை பண்ணலையே அப்படின்னு கேட்டா நீங்க அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு. இப்ப பாலகிருஷ்ணன் அதான் பண்ணிருக்காரு. அதாவது அண்ணாமலையும் எடப்பாடியும் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது, அதை பத்தி ஒரு சின்ன முனகல் கூட பிஜேபி இருந்து வரல. பொள்ளாச்சி சம்பவம் இது எப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கும்போது இன்னொரு சம்பவத்தை சுட்டுவது. ஒரு முதல்வர் ஏன் இன்ன வரைக்கும் பேசல, அதை கேள்வி கேட்க மாட்டீங்களோ? இருங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, அவங்க பதில் கேட்டப்ப பதில கவனி. இதுக்கு சேர்த்து சொல்லுங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நண்பர் மாதிரியானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அவர் ராஜகம்பீரன் அப்ப சுட்டி காட்டின மாதிரி இந்த கூட்டணி 2017 இருந்து இன்னைக்கு ஏறக்குறைய 8 ஆண்டுகளா தொடர்ச்சியா ஒரு வெற்றி கூட்டணியா இருக்குது. அங்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விமர்சனங்கள், சின்ன சின்ன முரண்பாடுகள், அதாவது அது நட்பு முரணா இருக்கலாம். அந்த நட்பு முரண்களை கூட நாம் ஏதாவது ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு ஊதி பெரிதாக்கி
அது ஒரு பெரிய வேறுபாடாக மாறி இருக்கிறதே அப்படின்னு அதை காட்டுவதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள். அதனுடைய ஒரு வாய்ஸா தான் நான் பார்க்கிறேன் அவருடைய வாய்ஸை. அதாவது இதுல நம்ம என்ன ஹோலிஸ்டிக்கா பார்க்க வேண்டி இருக்கு. ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல, ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக் உள்ள என்ன கான்வர்சேஷன்ஸ் போகுது, என்ன உரையாடல் போகுது, அதாவது அந்த எல்லா உரையாடல்கள், எல்லா மக்களுக்கான உரையாடல்களும் நடக்குதான்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த உரையாடல்னால அங்க ஒரு பிளவு ஏற்படுது அல்லது இந்த உரையாடல்னால அங்க ஒரு விரிசல் உண்டாயிடுச்சு அப்படின்னு மட்டுமே பாக்குறது அது ஒரு ரிடக்ஷனிஸ்ட் பார்வை. அதாவது ரொம்ப குறுகிய ஒரு நேரோயிங் டவுன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அதுல. அதை நோக்கி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல நம்ம அதுல ஒரு சப்ஸ்டான்சியலா ஒரு சாலிடான ஒரு விஷயம் இருந்தா நம்ம அதை பத்தி பேசலாம் இல்லைங்களா? திரு அக்னி, உங்களுடைய நிறைவு பார்வையா நீங்க பதிவு பண்ணலாம். அப்படி கிடையாது. அதாவது நீங்க சப்ஸ்டான்சியல் அப்படின்னா நிலைநிறுத்தக்கூடியது. இந்த ஆட்சி எடை போட்டு பார்க்கணும். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழக மக்களுக்கு விலைவாசி குறைஞ்சிருக்குதா, அல்லது மாநில உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அகில இந்திய வானொலி நிலையம் என்று இருந்ததை அண்ணா பேசி போராடி நாடாளுமன்றத்தில் வாதாடி வாங்கி கொடுத்ததை ஆகாஷ்வாணின்னு மாத்திருக்கிறாங்க மத்திய அரசு. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க? அப்போ கேட்டாது அண்ணா கட்சி. அப்ப அண்ணா பேர்ல இருக்கிற கட்சி அதிமுக சொல்றீங்களே, அண்ணா வாங்கி கொடுத்து அகில இந்திய வானொலி நிலையத்தை மாத்திட்டாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ நாணய வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் நீங்க அனுமதி பெற முடிகிறது, இதற்கு பெற முடியவில்லை என்றால் நீங்களும் பாஜகவும் மறைமுக கூட்டணி. இப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதை விட ஐயா நம்மளுடைய ராஜகம்பீரன் அப்பா சார் சொல்லும் போது, எதிர்க்கட்சி செய்ய வேண்டியதை கூட்டணி கட்சிகள் செய்கிறது. ஆனா என்ன பயன்? எங்களுக்கு ஏதாவது நன்மை விளைஞ்சிருக்கா? நீட்டு விளக்கு வந்துருச்சா? வேங்கை வயல்ல தீர்வு வந்துருச்சா? எதுவுமே வரலையே. நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். டெய்லி ஊடக வெளிச்சமும் எழுத்து துறையில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதனால் மக்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறனா உள்ளபடியே இந்த அரசை நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஆனா நடக்கலையே. திரு ரமேஷ் சேதுராமன், பீர் ஆகட்டும், திரு அப்பாஸ் ஆகட்டும், அவங்க சொல்லக்கூடியது இதுதான். இப்ப விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் ஆளக்கூடிய அரசாங்கம் அவங்க அந்த கூட்டணியிலே இருந்தாலும் கூட அவர்களை காலங்காலமா விமர்சனம் செய்துதான் வந்திருக்கிறார்கள். இப்போ திடீர்னு ஒன்னும் விமர்சனம் செய்யல. அது அவங்களுடைய இயல்பு அதுதான். அதனால அவர்களுடைய அந்த விமர்சனம் அப்படின்றத நம்ம இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. எதிர்கட்சிகளுக்கு, மற்ற கட்சிகளும் இந்த கூட்டணியில குழப்பம் ஏற்படணும், விரிசல் விழணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்கிறது, வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. அதனால அதுல விரிசல் விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதால அதனை பொலிட்டிசைஸ் பண்றாங்க. இருக்கும். இது திமுக அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சியாக இருந்த போது அதே தான் ஆசைப்பட்டாங்க. அதிமுக கூட்டணியில பிளவு ஏற்படணும், அதுவும் ஒரு தோழமை சுற்றுலாவும் ஆக்கப்பூர்வமாகவும் தான் இதனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அடிப்படையில். எதை ஆக்கப்பூர்வமா சொல்றீங்க? இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த விஷயத்தை செய்தால் நன்றாக இருக்கும்னு சொன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். தோழமை சுட்டுதல்ல இங்கே குறைகள் இருக்கு, செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு எதையான ஒரு விஷயத்தை அது பெரிய வார்த்தை இருக்கட்டும், இன்டைரக்டா மறைமுகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், ஆர்எஸ்எஸ் பேரணி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு இது அனுமதி மறுக்கப்படுது. அதே இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய தோழர்களுடைய அணிவகுப்பு, அதுக்கும் மறுக்கிறாங்க. ஆனா மற்ற எந்த விஷயமும் திமுக அதன் கட்சி சார்ந்த மீட்டிங்கோ மற்ற இதுக்கோ எதுக்குமே அவங்க அனுமதி மறுப்பது கிடையாது. அதே நேரத்துல பாஜக தரப்புல இருந்தோ இல்ல மற்றவர்களோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு இஷ்யூக்காக ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டம் முடிந்த 1 மணி நேரத்துல அதுக்கு கவுண்டருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கறாங்க. 3 வருடங்களா தமிழ்நாட்டுல போராட்டங்களே நடந்தது இல்லையா? இல்ல, போராட்டங்களே நடந்தது இல்லையா? அணிவகுப்பு இந்த மாதிரி பேரணியே நடந்தது இல்லையா? ஒரு நிமிஷம். நீங்க அதுதான் நம்ம அக்னி அவர்கள் சொல்லும்போது சொன்னாரு, போராட்டம்ங்கிறதெல்லாம் வேற. அதை எப்படின்னா போராட்டத்துக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்கறோம்னு சொல்றத பல வகையில பண்றாங்க. ஒன்னு கடைசி நாள் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் பர்மிஷனே கொடுக்காம இருக்கிறது, இல்ல என்னன்னா பர்மிஷன் கொடுத்துட்டு கடைசி நேரத்துல கேன்சல் பண்றது, மூணாவது இல்லன்னா நீங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அது பிசுபிசுத்து போற அளவுக்கு அதுல 1008 கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டு கடைசி நேரத்துல நீங்க கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. அப்ப என்னன்னா அந்த நாளுக்கு முன்னாடி இத நீங்க ஒரு கேள்வி, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கும் அனுமதி மறுக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் தோழர்கள் பேரணிக்கும் அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துது, அதனால மறுக்கிறாங்க. இதை எப்படி நடந்தது? ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எதுக்குன்னா எதிர் கட்சி இல்லனா அவங்க, அதாவது ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்தா ஒருவேளை பாஜகவுக்கு சாதகமாயிடுமோங்கிற பயத்துல பண்றாங்க.
தோழமை கட்சிகளோட எதுக்கு பண்றாங்கன்னா நம்ம கையை மீறி போயிடுவாங்களோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சகோதரர் பேசும்போது அழகா சொன்னாரு, ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களோட ஒரு 30 செகண்ட் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அவங்கவுங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். நீங்க உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்திட்டீங்கன்னா, போராட்டம்னு பண்ணி அதிக மக்களை உங்க பக்கம் இழுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு அதனால நீங்க வந்து அதிகப்படியான வாக்குகளை பெற்றுட்டீங்கன்னா, அந்த வாக்கு பெற்றதுனால அதிகப்படியான சீட்டுகளை கேட்டுட்டீங்கன்னா எங்க போறது? அப்போ என்ன பண்ணணும்? இதையெல்லாம் அமுக்கிதான் வைக்கணும். அதுக்கான ஒரு சம்மரைஸ் பண்ணிருங்க உங்க இறுதி பார்வை. இது காவல்துறையினுடைய ஒரு வழக்கமான நடைமுறை. இது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அது திமுக அதிமுகங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. காவல்துறை வழக்கமாக எப்பொழுதெல்லாம் வந்து ஜனத்திரள்கள் வந்து ஒன்று கூடுவதற்கான நிகழ்வுகள் நடக்கிறதோ அப்பெல்லாம் இந்த அணுகுமுறையை அவங்க ஏற்கனவே பின்பற்றாங்கிறதா யதார்த்தம், கள யதார்த்தம். நான் பல நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்கள்ல பல நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் சார்ந்து வேலை செஞ்சவங்கிற முறையில களப்பணி செஞ்சவங்கிற முறையில எனக்கு தெரியும். அதனால இதற்கு ஒரு கட்சி சாயம் பூசுறது அப்படிங்கிற, இப்ப வந்து இந்து மக்கள் கட்சி போய் கோர்ட்ல அனுமதி வாங்கி ஞாயிற்றுக்கிழமை ஊர்வலம் போறேன்னு இப்ப இந்த நியூஸ் போயிட்டு இருக்காங்க. அதாங்க எல்லாருக்கும் உள்ளதுதான். இது வந்து திமுக அரசு மட்டும் செய்யறதுன்னு இல்ல. காவல்துறை என்ன நினைப்பாங்கன்னா, ஜனங்கள் வந்து கணக்கு இல்லாம கூடுற இடம் பூராமே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான வாய்ப்பா தான் பாக்குறாங்க. இது காவல்துறையினுடைய நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை. என்னன்னா கோவில்ல பாக்குறாங்க. இப்போ அரசியல் பிரச்சனை, கோவில்களுக்கு எல்லாம் வந்து சேவை பண்ணணும்னு சொல்லி ஒரு 100 பேர் கூடி எல்லாம் நம்ம வந்து கோவில்களை பராமரிக்கணும், சேவை பண்ணணும்னா அதுக்கே வந்து ஒரு கேஸ ஃபைல் பண்றாங்க. அப்படின்னா ஒண்ணு கிடையவே கிடையாது. வழிபாட்டுக்கு இந்த மாதிரி காவல்துறை பாதுகாப்பு தான் அடிப்பாங்க. வழிபாட்டுக்கு போய் பண்ணிருக்காங்க. போற போக்குல போய் பிரச்சாரம் பண்ணாதீங்க. எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. ஆதாரம் சொல்ல முடியுமா? நான் என் பர்சனல் மேல கேஸ் சொல்றேன் சார். மயிலாப்பூர் இதுல பண்ணிருக்கேன். திரு பீர் அவர்களுடைய இறுதி பார்வை ஒரே ஒரு கேள்வியோட, திரு பிரகாஷ் காரத் அவர்களுடைய தலைமை வந்ததுக்கு பிறகு, ஏன்னா திமுகவோட ரொம்ப ஒத்திசைந்தவர் சீதாராம் யெச்சூரி, இப்ப அவருடைய மறைவுக்கு பிறகு பிரகாஷ் காரத் வந்ததற்கு பிறகு இந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்காது. அப்படியா? அப்படி பார்க்க தேவையில்லை. இடதுசாரிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு நெடிய ஒரு பாரம்பரியமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு தொடர்வதற்கான எல்லா சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்கின்றன. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொது வாழ்வு என்று வரும்போது வழக்குகள், சிறைச்சாலை என்பதெல்லாம் ஒரு அது என்றுமே ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு எப்படின்னா, வரக்கூடிய காடர் எப்படி இருக்காங்கன்னா, வழக்கு வருதா இல்ல ஜெயில் வருதா அப்படின்னா நாம அந்த பப்ளிக் லைஃப்ல இருந்து விலகி போவோம் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி. அப்ப அந்த தொண்டர்களுக்கு சாதகமா பேசி இருக்காரு பாலகிருஷ்ணன், அப்படிதான் பாக்குறேன். அதாவது ஒரு புதிய செட்டப் கேடர் வரும்போது அவங்களுக்கு வழக்கோ ஜெயிலோ பிடிக்கிறது இல்ல. முன்னாடி இருந்தவங்களுக்கு வழக்கோ ஜெயிலோ பொது வாழ்க்கையோட ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பப்ளிக் லைஃப் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது. அந்த புரிதல் மாறி வருகிறதையும் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய உரை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று நான் பார்க்கிறேன். நன்றி திரு பீர். சிறப்பு விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான